கைஸ் நீங்கள் சோனி A75 வாங்கியிருக்கீங்கன்னா தீஸ் ஆர் த பெஸ்ட் செட்டிங்ஸு. நீங்கள் டிஃபால்ட்டில் வைக்க வேணாம். அது வந்து அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து உங்களால் கொண்டு வர முடியாது. அதுக்கு பதில் தான் இந்த எல்லா செட்டிங்ஸும் நான் இப்போதைக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு வாக் த்ரூ பண்ணிடுறேன். பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்ட் எல்லாமே நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிடுறேன்னா லைக் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறது இதுதான் சிஎஃப் கார்டு. இது வந்து வீடியோவுக்கு. இதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லாட் 1ல் போட்டுக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக V60 யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் V30 தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஃபோட்டோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுதான் செட்டிங்ஸு. ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபுல் செட்டிங்ஸ் நான் காமிச்சிட்றேன். ஃபோட்டோ வீடியோஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல இப்போதைக்கு. எல்லா செட்டிங்ஸுமே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கு தனியாக, வீடியோவுக்கு தனியாக நான் வந்து டெடிக்கேட்டடாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்க்கு வந்துடலாம். ஓகே, இது வந்து 2 மெயின் அண்டு ஃபேவரட்ஸு மை மெனுவும் வந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடலாம். மெனு கிளிக் பண்ண உடனே மேலே வந்து மை மெனு வரும். அது கீழே பார்த்திங்கன்னா மெனு இருக்கும். இதை ரெண்டுத்தையும் அப்படியே விட்டுடலாம். அது வந்து நான் டெடிக்கேட்டடாக வீடியோ போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இமேஜ்க்கு வந்துடலாம். இமேஜில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எடுக்கிற மாதிரி ஜேபெக், ரா ரெண்டுமே இருக்கும். ஜேபெக் வச்சுக்கிட்டேன். ஹெய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அது டோட்டலாக வேறு ஒரு ஃபார்மேட்டு. இமேஜ் குவாலிட்டியில் பார்த்திங்கன்னா நான் எப்பயுமே ராவில் தான் எடுப்பேன். நீங்கள் ரா ப்ளஸ் ஜேபெக் எடுக்கிறீங்கனாலும் ஓகே. இதில் ராவில் நீங்கள் போடுறீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாஸ்லெஸ்னால் ஃபுல்லாக அன்கம்ப்ரஸ்டு ரா வந்து அது. அப்புறம் வந்து கம்ப்ரஸ்டாக ஹை குவாலிட்டி. மோஸ்ட்டாக இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இது வந்து ரொம்பவே கம்ப்ரெஷன் இருக்கும். அதாவது ஜேபெக்கோட ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூஸ்வலாக வந்து பேலன்ஸ்டாக போகிறது நல்லது. கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா 3:2 கூட ஓகே தான். ஃபைல் ஃபார்மேட் இது வந்து வீடியோவுக்கு. ஃபைல் ஃபார்மேட் XAVCS 4K. ஓகே, இது வச்சுக்கோங்க. அதான் மேலேக்கும் கீழே இதுதான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து மேலே வந்து HS 4Kனா வந்து அது ரொம்பவே வந்து ஃபைல் சைஸ் ரொம்பவே வந்து பிடிக்கும். மீன்வைல் உங்களுக்கு வந்து மெமரி கார்டும் சீக்கிரமே இதாகிடும்னு வச்சுக்கோங்களேன், ஃபில் ஆகிடும். மூவி செட்டிங்ஸில் ஃப்ரேம் ரேட் 25 FPS. அப்புறம் ரெக்கார்டிங் செட்டிங்ஸ் வந்து 140/140 422 10 பிட் இது வச்சாச்சு. இது வேணாம். APS-C 35 ஷூட்டிங்கு இது ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த செட்டிங்ஸை. ஹை ISO நாய்ஸ் ரிடக்ஷன் இது வந்து லோவில் இருக்கட்டும். கலர் ஸ்பேஸு sRGB. லென்ஸ் காம்போசிஷனு அது ஃபார்மேட் ஆப்ஷன்ஸு. அதுதான் ஃபைலு. இந்த ஃபைல் நம்பரிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக போக. ஃபைல் நம்பர் சீரீஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பரு, ஃபைல் நேமு லுனிக்ன்றதுனால லுனிக் நான் வச்சிட்டேன், LUN. ஃபோல்டர் நேமு ஸ்டாண்டர்ட் ஃபார்மு இல்லை டேட் ஃபார்மு. இது காப்பரேட் இன்ஃபோஸு மற்றது எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இது வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஷூட்டிங் மோடும் அப்படியே இருக்கட்டும். ட்ரைவ் மோட் போங்க. அதில் சிங்கிள் ஷூட்டிங்கு. ஓகே, கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரைவ் மோட் லிமிட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க.
கண்டினியூஸ் ஷூட்டிங்கு, எலக்ட்ரானிக் ஷட்டர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 30, 20, 15, 5. கண்டினியூஸ் வந்து நான் வந்து 30 வச்சிடல, 20 போதும் எனக்கு. ப்ரீ கேப்சர் செட்டிங்ஸை 0.5 செகண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் 1 செகண்ட் 1 வரைக்கும் வச்சுக்கலாம், 1 செகண்ட் வரைக்கும். இது ப்ராக்கெட் செட்டிங்ஸ்லாம் ஆஃப்ல இருக்கட்டும். ஷூட்டிங் இன்டர்வலும் வேண்டாம். இது நாய்ஸ் ரிடக்ஷன் ஷூட்டிங்கு, என்ன ஷூட்டிங்கு இதுவும் வேண்டாம். ஷட்டர் மோடு சைலண்ட்லாம் சுத்தமாக சவுண்டே கேட்காது, இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஷட்டர் டைப் வந்து நான் எலக்ட்ரானிக் கொடுத்துருக்கேன். மெக்கானிக்கல் வேணுனாலும் நீங்கள் இது பண்ணலாம். நான் எல்லா டிஃப்ரென்ஸும் நான் ஃபைனலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் செப்பரேட் வீடியோஸாக ஒவ்வொரு ஈச் செக்ஷன்ஸ் வந்து ஸ்டெடி ஷாட் வந்து நான் ஆன்லேயே இருக்கட்டும். இது வந்து ஆட்டோ. ஓகே, ஆன்டி ஃப்ளிக்கரிங்லாம் ஆஃப்லேயே இருக்கட்டும். அப்புறம் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனு ஆனு, ஜூம் விட்டுருங்க. ஷூட்டிங் டிஸ்பிளே ஆனு. நான் ரூல் ஆஃப் தேர்ட் வச்சுருக்கேன். நீங்கள் கோல்டன் ரேஷியோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரூல் ஆஃப் தேர்ட் வச்சுருக்கேன், ஆனில் தான் வச்சுருக்கேன். லைவ் வியூவில் என்னென்னலாம் இது பண்ணணுன்றது டிஸ்பிளே செட்டிங்ஸு இது விட்டுருங்க. மார்க்கர் செட்டிங்ஸும் விட்டுருங்க. அடுத்து எக்ஸ்போஷர் போகலாம். ஐஎஸ்ஓ ரேஞ்ச் லிமிட்டு மினிமம் டு மேக்ஸிமம் வச்சுட்டேன். ஐஎஸ்ஓ ஆட்டோவில் இருக்குது. மீட்டரிங் வந்து மல்டி மீட்டரிங்கில் வச்சுக்கோங்க. மீட்டரிங்கு எல்லாமே நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். ஒயிட் பேலன்ஸும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அது நீங்கள் வந்து ப்ரைவேட்டு ஸ்டாண்டர்டு ஆம்பியன்ஸு ஒயிட்டு இது எல்லாமே நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் வச்சுறேன். ஒயிட் பேலன்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக பார்த்துக்கலாம். இது எல்லாமே ஆஃபில் வச்சுருங்க. பிக்சர் ப்ரொஃபைல் வந்து நான் 1ல் வச்சுருக்கேன், ஆல்ரெடி ரால் இருக்கிறதுனால. ஜீப்ரா டிஸ்பிளே ஆனு. ஜீப்ரா டிஸ்பிளேலாம் நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். ஃபோக்கஸ் மோடு அடுத்தது ஃபோக்கஸ் மோடு வந்தாச்சு. ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸு, ஃபோக்கஸ் மோடு, கண்டினியூ ஆட்டோ ஃபோக்கஸு, பேலன்ஸ்ட் எஃப்எஸ்சிஸு இது எல்லாமே செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. 3 ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்டர்டு ஓகே, இது எல்லாமே செட்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ் ஏரியாவை வந்து நான் வந்து வைடில் வச்சுருக்கேன். ஜோனு இதில் நிறையா இருக்குது, வைட்லேயே இருக்கட்டும். ஃபோக்கஸ் ஏரியா லிமிட்டு இதெல்லாமே விட்டுருங்க, எதுவுமே மாற்ற வேணாம். ஃபோக்கஸ் ஏரியா கலர் நான் வந்து ரெட்டுன்னு வச்சுருப்பேன், ஏன்னா எனக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இந்த எந்த செட்டிங்ஸுமே நீங்கள் எதுவுமே இது பண்ண வேணாம். சப்ஜெக்ட் ரெக்கக்னிஷன் ஆனில் இருக்குது. ஓகே, மோஸ்ட்டாக நான் வந்து ஹியூமன் தான், நான் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அதனால் ஹியூமன் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் ஆட்டோ வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஹியூமனே வச்சுக்கிறேன். ரெக்கக்னிஷன் டார்கெட் செட்டிங்கும் நான் ஹியூமனே வச்சுட்டேன். ஓகே, லெஃப்ட்டு ரைட் ஐன்ட்டு இருக்கும். இது ரெண்டுமே 2 ஐயுமே வச்சுருங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வைக்க வேணாம். ஃபேஸ் மெமரிலாம் வேணாம், ரெஜிஸ்டர் ஃபேஸ் ப்ரையாரிட்டி அதெல்லாம் வேணாம். ஓகே, அடுத்த பீக்கிங் டிஸ்பிளே ஆனில் வச்சுக்கோங்க. பீக்கிங் லெவல் மிட்டில் வச்சுக்கோங்க. பீக்கிங் கலர் ப்ளூவில் வச்சுட்டேன். இது ப்ளேபேக்கு டெலிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கட்டும். நான் ஒய்ஃபைலாம் எதுவுமே நான் இது பண்ணல, எல்லாமே நான் இப்போ ப்ளேன் மோட் தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாது, ஏன்னா பேட்டரி கன்சியூம் பண்ணுறதுக்காக நான் ஏர்ப்ளேன் மோடில் தான் போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். டேட் அண்ட் டைமு நீங்கள் மாற்றிருப்பீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் கஸ்டம் மெனு வந்து அதுவும் வேண்டாம். டயல் கஸ்டமைசேஷன் வேணாம். இதில் எதுவுமே நான் வந்து இது எல்லாமே கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, காமா டிஸ்பிளே வந்து நான் வீடியோன்றப்போ ஆஃபில் இருக்கும். வெல் கைஸ், டேட் அண்ட் டைம் செட்டிங்ஸு, ரீசெட் செட்டிங்ஸ் இதெல்லாமே ஆப்ரேஷன் கஸ்டமைஸ்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். டயல் கஸ்டமைசேஷனும் சொல்கிறேன்.
இதெல்லாம் வந்து செப்பரேட் டாப்பிக்கு. இதில் பார்த்திங்கன்னா நான் ஆட்டோ வச்சுருப்பேன். செலக்ட் இது ஆட்டோ. மானிட்டர் பிரைட்னஸும் மேனுவல் தான் வச்சுருப்பேன். வியூ ஃபைண்டர் பிரைட்னஸும் ஆட்டோவில் வச்சுருப்பேன். இதில் டிஸ்பிளே ஆப்ஷனில் வந்து காமா டிஸ்பிளே அசிஸ்ட்டு ஆனில் வச்சுக்கோங்க. இது லேட்டர் நான் சொல்கிறேன். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகே, இதில் முக்கியமான செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லோ மானிட்டர் பிரைட்னஸ்ஸு, பவர் சேவ் 1 மினிட்டு. இதில் வந்து ஆட்டோ டெம்பரேச்சர் ஆஃப்னு இருக்குல்ல, இது ஸ்டாண்டர்ட் வேணால் ஹைலியே வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் முக்கியமான செட்டிங்ஸு. அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லேட்டர் நான் வந்து ஒரு டீட்டெயில்டான செட்டிங்ஸ் வந்து நான் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.